Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 14th question and exercise 3B. So 14th question paranga. Mr. Sharma has 60 shares of nominal value rupees 100 and sells them when they are at the premium of 60%. He invests the proceeds in the share of nominal value 50 and quoted at 4% discount and paying 18% dividend annually. Calculate the sale proceed, number of shares he buys and the annual dividend from the shares. ஸோ இங்கே கிவன் பாருங்கள், இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் நாமினல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து கேட்கலாம் லைக் நாமினல் வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது, டிவிடெண்ட் பர்சன்ட் சேஞ்சே ஆகாது. இங்கே வந்து ரெண்டு நாமினல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு எம்வி இருக்குது, ரெண்டு டிவிடெண்ட் இருக்குது, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இந்த சம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் வாங்குவார், அந்த வாங்குகிற கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் சேல் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். நீங்கள் வந்து ஷேர்ஸ் சிலது வாங்கிட்டு அதை வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சேல் பண்ணணும். அந்த சேல் ப்ரொசீட்ஸுன்றது எதுவும் இல்லை, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ப்ரொசீட்ஸு நீங்கள் வரும், சேல் ப்ரொசீட்ஸ் சம்முக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் மட்டும் போட்டால் போதும். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 14th கொஷனில் பாருங்கள், 14th கொஷின் கிவன் பாருங்கள். இது வந்து கேஸ் 1 கேஸ் 2ன்னு பிரிச்சுக்கலாம், இல்லை பிஃபோர் சேல் ப்ரொசீட் அண்ட் ஆஃப்டர் சேல் ப்ரொசீட்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ கேஸ் 1 கேஸ் 2னே பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ஷர்மாவோட இது வந்து ஃபஸ்ட் கேஸுன்னு வச்சுக்கலாம், இது வந்து செகண்ட் கேஸ், அதாவது இது வந்து சேல் ப்ரொசீட்க்கு அப்புறமா. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60, என்வி வந்து 100 rupees, டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் வந்து 60%ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீ இன்வெஸ்ட் த ப்ரொசீட்ஸ். ஸோ இதை வச்சு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து எவ்வளோ இது கிடைக்குதோ, லைக் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எவ்வளோ வருதோ இதில் வந்து அதை போடுறாங்க. ஸோ இவர் வந்து இப்போ கிளியராக இருங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறது. இப்போது நான் வந்து ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நான் என்ன பண்ணணும், எனக்கு ப்ராஃபிட் நிறைய வரணுன்னா நான் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கணும், அப்போ தான் எனக்கு லாபம். ஸோ நான் என்னோடய என்வியை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய என்வி வந்து 50 rupeesம் டிஸ்கவுண்ட் வந்து 4%ன்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 18%. ஸோ இங்கேயும் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 18% தான். ஸோ 18% தான் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இது வந்து நான் கம்பெனிக்கிட்ட வாங்கினது, இது வந்து நான் செல் பண்ண போகிறது. இதுதான் ரெண்டு கேசஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் பாருங்கள். டு ஃபைண்டில் என்னென்ன கண்டுபிடிக்கணுன்னா, சேல் ப்ரொசீட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் he buys. அப்புறமா தேர்ட் ஒன் வந்து his annual dividend. ஓகேவா? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஷின். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேல் ப்ரொசீட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா, நான் ஈஸியாக சொல்லிட்டேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கானதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு கேஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே பண்ண போகிறீங்க. ஓகேவா? செகண்ட் கேஸில் பண்ண போகிறீங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன்லாம் எதை வச்சு எடுக்கணுன்னா, இதை பேஸ் பண்ணி எம்வி எல்லாமே எடுத்துகிட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போது இதில் எம்வி வந்து இல்லைல்ல, ஸோ இது பர்சன்டேஜில் இருக்குது. 60/100 × 100 பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 60 rupeesன்னு வரும். ஸோ எம்வி வந்து ப்ரீமியம்ன்றதுனால ஆட் பண்ணணும். 100 + 60 வந்து 160. ஸோ இதோட எம்வி வந்து 160. இதுக்கு வந்து எம்வி பாருங்கள், இது வந்து 4%ஆக இருக்கா, 4/100
இன்ட்டு இந்த 50. ஸோ 15 கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 2 டைம், இது 2 டேபிளில் 1 டைம், 2 டைம். ஸோ 2 rupees தான் டிஸ்கவுண்ட்டு. ஸோ எம்வி வந்து என்னவாக இருக்கும்னா 48. ஸோ 50லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 48 டிஸ்கவுண்ட்ன்றதுனால நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக இருங்க. சேல் ப்ரொசீடுக்கு நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறீங்கன்றது தெரியும் செகண்ட் கேஸ்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். Sale proceed equal to number of shares into dividend percentage. Number of shares into MV. அதாவது இதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள் 60, எம்வி வந்து 160. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 6 36, 396. ஸோ rupees 9600 தான் வந்து ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன்னுக்கு பாருங்கள். செகண்ட் ஒன்னுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹீ பைஸ். ஸோ இவங்க வாங்கின நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்கே வந்து ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செகண்ட் கேஸோட இன்ஃபர்மேஷன் வச்சு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு total investment by MV. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கேஸ்க்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதை எடுக்கணும்னு சொன்னால் இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ தான் எடுக்கணும். ஜஸ்ட் 9600. எம்வி வந்து இங்கேருந்து தான் எடுக்கணும். எம்வி வந்து 48. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 times 200. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அவர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தோன்னா 200 shares. இப்போ தேர்ட் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து ஹிஸ் ஆனுவல் டிவிடெண்ட். ஸோ எவ்வளோ இன்கம் அவருக்கு வரும்ன்ட்டு. ஆனுவல் டிவிடெண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 200. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இது ரிலேட்டட் தான். செகண்ட் கேஸோட ரிலேட்டட் தான் வந்து நீங்கள் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க இனிமேல். ஃபஸ்ட்டு சேல் ப்ரொசீடுன்றது மட்டும்தான் ஃபஸ்ட்டு கேஸோட இன்ஃபர்மேஷன். மற்றது எல்லாமே அவங்க கேட்குற கொஷின் எல்லாம் செகண்ட் கொஷனுக்கு பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ 200 இன்ட்டு டி பர்சன்டேஜ் பாருங்கள் 18/100 இன்ட்டு நாமினல் வேல்யூ வந்து இங்கே நாமினல் வேல்யூ செகண்ட் கேஸோட நாமினல் வேல்யூ வந்து 50 rupees. ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. 18 2s are வந்து 36 into 5 15 18 1 8 0 இன்னொரு 0. ஸோ ஆனுவல் டிவிடெண்ட்டாக இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1800. ஸோ ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு சேல் ப்ரொசீட் ஈக்குவல் டு 9600. செகண்ட் ஒன் வந்து 200. தேர்ட் ஒன் வந்து ஷேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் டிவிடெண்ட் வந்து rupees 1800. இவ்வளோ தான். இப்படி தான் வந்து சம்ம முடிக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ in the next video. Bye.